கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர்னாவே ஞாபகத்துக்கு வர்றது காமராஜர் தாங்க. கல்விக்குள்ள நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் அதுக்கு கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்கிறோம். அதை முதல்ல சொன்னவங்க, பாராட்டினவங்க யார் அப்படின்னா பெரியாருங்க. ஆரம்பத்தில் நம்ம எப்படி கல்வி கற்றுட்ருந்தோம், அப்புறம் எப்படி கல்வி கற்றுக்கிட்டோம், அதில் என்னென்ன சீர்திருத்தங்கள் காமராஜர் கொண்டு வந்திருந்தாரு அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். அவர் சீர்திருத்தங்கள் கொண்டு வரதுக்கான நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத 4 நிகழ்வுகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 நிகழ்வுகள்னால தான் அவர் கல்வியில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 4 நிகழ்வுகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கல்வி கற்றுட்டு இருந்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் வீட்டில் தங்கி கல்வி கற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் வீட்டுக்கு போயிட்டு கல்வி கற்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பொதுவான இடத்துல கல்வி கற்க ஆரம்பித்தாங்க. அப்படி தோன்றவங்க தாங்க பள்ளிக்கூடங்கள். அப்படி பள்ளிக்கூடங்கள் தோன்றதுலேருந்து ஊருக்கு பள்ளிக்கூடங்கள் திறந்ததில் முதன்மை பங்கு, அதாவது கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா கல்விக்கண் திறந்த காமராஜர் தாங்க. அதுக்கான 4 நிகழ்வுகளை பார்க்கலாம் வாங்க. முதல் நிகழ்வு ஒரு சிறுவர் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்ருக்குறாங்க. அப்போ மகிழுந்தில் வந்தவர் ஏன் நீங்கள் ஆடு மேய்ச்சிட்ருக்குறீங்க, பள்ளிக்கூடம் போகலையா, இன்னைக்கு பள்ளிக்கூடம் விடுமுறையான்னு கேட்குறாங்க. இல்லை, எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் நீ படிப்பியான்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. படிப்பேன்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு ஊர்தோறும் பள்ளிக்கூடம் திறக்கணும்னு முடிவு செஞ்சாருங்க. அதுதான் அவர் அப்படி நினைக்கிறதுக்கான முதல் நிகழ்வு அதுதான் சொல்கிறாங்க. தென் 2வது நிகழ்வு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது கல்வியில் பணி சீர்திருத்தங்கள் செய்கிறதுக்கான நிகழ்வு என்னென்னா, அவர் பள்ளி விழா ஒன்றுக்கு போயிருக்கிறாரு. அப்போ மாணவர்கள் படிப்பு, அதாவது படிப்பறிவு இருந்தால் தான் நாடு முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி சொற்பொழிவாற்றிட்டுருக்காரு. அப்போ 50,000 பள்ளிகள் திறக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோன்றாரு. அப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்து போனால் பள்ளிக்கூடம் கற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதுக்கு பதில் சொல்லிக்கிறாரு. ரொம்ப தூரம் நடந்து போனீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளின்னு சொல்கிறாங்க. அதாவது 1 to 5வது வரைக்கும் இருக்கிறதா ஆரம்ப பள்ளி. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, அதாவது 1வது முதல் 8வது வரைக்கும் இருக்கிறதாங்க நடுநிலைப்பள்ளி. 5 மைல் தூரத்தில் இருக்கிறது உயர்நிலைப்பள்ளி, அதாவது 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கிறதாங்க உயர்நிலைப்பள்ளி. ஸோ 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளியும், 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளியும் இருக்கணும்னு அவர் திட்டம் தீட்டினாருங்க. ஓகேங்களா. தென் 3வது நிகழ்வு என்ன நடந்துச்சு அப்படின்னா, பள்ளி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றுறதுக்கு அவர் போயிருக்கும்போது, அவர் தேசிய கொடி ஏற்றும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் எந்திரிச்சு நின்று வணக்கம் செலுத்தும் போது ஒரு மாணவ மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ மயங்கி விழுந்தப்போ அவனுக்கு அந்த தண்ணி தெளித்து எழுப்பி சாப்பிட்டியான்னு கேட்டப்போ சாப்பிட்லான்னு சொல்கிறான். ஏன் சாப்பிட்லான்னு கேட்டதுக்கு சாப்பிட எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது சாப்பிட எதுவும் இல்லைன்னா அவர் ஒரு வேளையாவது மாணவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க. அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரதுக்கான நிகழ்வு இந்த நிகழ்வு தாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பரமக்குடி தரைப்பாலத்தை எந்த தரைப்பாலம், பரமக்குடி தரைப்பாலத்தை பார்க்க வந்தபோது அதில் காட்டாற்றில் தண்ணி போகும்போது இப்போ தண்ணி போச்சுன்னா எப்படி ஸ்கூல் மாணவர்கள் ஸ்கூலுக்கு போவாங்கன்னு சொல்லி கேட்டப்போ, அவங்க மழை காலத்தில் ஸ்கூலுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி சொன்னப்போ, அப்போ இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாமேன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 3 மைல் தூரத்துக்கு ஒரு டைம் குள்ளா ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா இன்னொரு பள்ளிக்கூடம் கட்டக்கூடாதுங்கிறது விதின்னு சொல்கிறாங்க. விதியில் பொருந்தாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த காட்டாற்றுறது காரணம் காட்டுங்க, நான் பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்கு ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த 4 நிகழ்வு. ஆடு மேய்க்கும் சிறுலை பள்ளிக்கூடம் செல்ல வழி செய்தவர் யாருங்கன்னு கேட்குறாங்க. குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு நீண்ட நேரம் நடக்கூடாது எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளி படிக்க வரும் மாணவர்களுக்கு ஒரு வேளையாவது உணவு வழங்க வேண்டும் நினச்சவர் யார் தெரியுமா? கல்வி விதிகளை, அதாவது இந்த அந்த காட்டாற்றுனால பள்ளி கூட படிக்க முடியலன்னு சொல்லி சிறுவர் சொன்னதுனால அந்த விதிகளை மாற்றி அமைத்த யார் தெரியுமா? அவர் தாங்க கல்விக்கண் திறந்தவர். அந்த கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கிறத பாராட்டினவர் யாருங்கன்னா தந்தை பெரியாருங்க. அப்போ அவருக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது அப்படின்னா, பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளர், கர்ம வீரர், தலைவரை உருவாக்குவர் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் இருக்குதுங்க. இது போக கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கிறதையும் பெரியார் பாராட்டிக்கிறாரு. அது போக பெரியார் பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டியிருக்கிறாருங்க. ஸோ இவரோட கல்வி பணி என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இவர் முதலமைச்சராக பணியேற்ற போது 6000 பள்ளிகள் மூடி இருந்துச்சுங்க. அந்த 6000 பள்ளிகளை திறக்க ஆணையிட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் இலவச கட்டாய கல்வி அறிமுகப்படுத்தினாருங்க. தென் பசியின்றி மாணவர் படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் ஏற்றத்தாழ்வின்றி இருக்க சீருடை அறிமுகப்படுத்தினாருங்க. ஸோ மூடியிருந்த பள்ளிக்கூடத்தை திறந்தார்,
இலவச கட்டாய கல்வியை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், சீருடை அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு சீருடை அறிமுகப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் பல பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினாருங்க. அதுவும் இல்லாமல் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை கல்லூரிகள், அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை வந்து புதியாக தொடர்ந்தாங்க. இவ்வாறு வந்துட்டு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் வந்து காமராஜருங்க. அதனால தான் அவர் வந்து கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் அவருக்கு நம்ம செஞ்ச சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா, மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சோங்க. தென் நடுவண் அரசு பார்த்திங்கன்னா எப்போவுமே பாரத ரத்னா விருதை வந்து நடுவண் அரசு தாங்க வழங்கும். ஸோ நடுவண் அரசு பார்த்திங்கன்னா 1976 அதாவது அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்ட ஆண்டுங்க. அந்த ஆண்டுலாம் வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா. பாரத ரத்னா விருது வழங்கியிருக்கிறாங்க. தென் அவர் இருந்த வந்துட்டு சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக வந்து மாற்றப்பட்டிருக்குதுங்க. தென் சென்னை மெரினா கடற்கரையில் சிறை நிறுவப்பட்டிருக்குது. ஓகேங்களா. அதாவது சென்னையில் இருக்கிற அந்த உள்நாட்டு விமான நிலையத்துக்கு டொமஸ்டிக் அந்த இதுக்கு வந்துட்டு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டிருக்குது. கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா அவர் இறந்த நாள்லேயே 2000 ஆண்டு அதாவது 1975 இறந்தார். ஆனால் 2000 வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மணிமண்டபம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. எங்கேன்னா கன்னியாகுமரியில் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பிறந்தநாள் என்னென்னா ஜூலை 15ங்க. இவர் இவ்வளோ கல்வியில் நிறைய புரட்சிகள் செஞ்சதுனால அவர் வந்துட்டு கல்வி வளர்ச்சினால அவரோட பிறந்தநாளை வந்து நம்ம கொண்டாடுறோங்க. இது வந்து நம்ம அவருக்காக செஞ்ச சிறப்புங்க. ஓகேங்களா. தென் அடுத்தது சரியான விடையை சேர்ந்துருத்துங்க. பள்ளி செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம் வந்துட்டு ஊரில் பள்ளிக்கூடம் இல்லைங்கிறது தான் ரீசன். பசியின்றி என்பது சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி குட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு குட்டல் அறிவு. படிப்பு குட்டல் அறிவு. ஓகேங்களா. காடு குட்டல் ஆறு என்பது பிரித்தெழுது காட்டாறு. ஓகேங்களா. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை அறிமுகப்படுத்தினார். காமராஜை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கிற டாப்பிக்கில் காமராஜரை பற்றி பார்த்தோங்க. காமராஜரை பற்றி வந்துட்டு முழுசாக வந்துட்டு இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அவர் பிறந்தது பார்த்திங்க அப்படின்னா ஜூலை 15 1903 ஆண்டு வந்துட்டு பிறந்திருக்கிறாருங்க. அவங்களோட பெற்றோர் பார்த்திங்கன்னா குமாரசாமி சிவகாமி அம்மாள் அப்படிங்கிறதுக்கு மகனாக பிறந்திருக்கிறாரு. 1909 பார்த்திங்க அப்படின்னா மிண்டோமாலி சீர்திருத்தம் செஞ்சப்போ தந்தை இழக்கிறாரு. தென் மேகுண்டான் புத்தகசாலையில் போயிட்டு லெனின், கரிபால்டி, நெப்போலியன் வரலாற்றை படித்து திறமையாக பேசவும் வாதம் செய்யவும் கற்றுக்கிறாரு. ஓகேங்களா. அவர் வந்து மேகண்டான் புத்தகசாலைக்கு போய் கற்றுக்கிட்டார். ஏன்னா இடையில வந்துட்டு அவர் வந்துட்டு பள்ளி படிப்பை நிறுத்திடுறாரு. ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுனால. அந்த சிறு வயதிலேயே பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் போடிநாயக்கனூர் கடையில் வந்துட்டு பணியாளராக வந்துட்டு பணியாற்றுறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மேகண்டான் புத்தகசாலையில் போயிட்டு நிறைய வாதம் செய்கிறக்கும் திறமையாக பேசுகிறக்கும் வந்துட்டு லெனின், கரிபால்டி, நெப்போலியன் அவங்களோட வரலாற்றை படிச்சுட்டு கற்றுக்கிறாரு. தென் பார்த்திங்க அப்படின்னா 1919 காங்கிரஸில் சேர்றாருங்க. 1920 பார்த்திங்கன்னா காந்தியை சந்திக்கிறாரு. 19 என்னங்க ரவுலட் சட்டம் நடந்த ஆண்டு. அப்போ தான் காங்கிரஸ் உறுப்பினராக வந்து அவர் சேர்றாரு. 1920 பார்த்திங்கன்னா காந்தியை சந்திக்கிறாரு. சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவரை வந்துட்டு தன்னோட அரசியல் குருவாக வந்து ஏற்றுக்கிறாரு. சத்தியமூர்த்தி தான் அவரோட அரசியல் குருவாக இருக்கிறாரு. 1922 பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் பேரவையின் செயலராக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தென் 1937 பார்த்திங்கன்னா சென்னை சட்டப்பேரவைக்கு பார்த்திங்க அப்படின்னா சாத்தூர் தொகுதியில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. யாருமே வந்துட்டு அவருக்கு ஆப்போசிட்டாக வந்துட்டு இப்போ இது பண்ணாமல் அவர் மட்டும் இது பண்ணி தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தென் 1939 பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஓகேங்களா. 1939 தான் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து 2வது முறையாக வந்துட்டு காங்கிரஸ் தலைவராக பதவியேற்று ராஜினாமா செய்திருப்பார். அந்த இதில் அந்த வருஷத்துலேயே இவர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வந்துட்டு பதவியேற்றிருப்பார். தென் 1945 டி பிரகாசம் அப்படிங்கிறவங்களும் 1947 ஓமந்தூர் ராமசாமி அப்படிங்கிறவங்களும் 1949 குமாரசாமி ராஜா அப்படிங்கிறவங்களும் முதலமைச்சராகிறதுக்கு இவர் தான் காரணமாக இருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 1964 லால் பகதூர் சாஸ்திரி, அதாவது நேரு இறந்ததுக்கப்புறம் 1964 லால் பகதூர் சாஸ்திரி வந்துட்டு பிரதமராக இருக்கும். 1966 பார்த்திங்கன்னா அதாவது லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறம் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவர் தான் காரணமாக இருந்தார்.
ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் பார்த்திங்கன்னா இவரை வந்து கிங் மேக்கர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படிங்கிற பட்டப்பெயர் வந்து அவருக்கு கிடைக்குது. தென் 1946 பார்த்திங்க அப்படின்னா சாத்தூர் தொகுதியில் வந்து போட்டியின்றி மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1952 பார்த்திங்கன்னா ராஜாஜி வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்துட்டு அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த திட்டம் பெரிய எதிர்ப்பை இது பண்ணுறதுனால 1954 அவர் பதவி விலகிறாரு. அவர் பதவி விலகினோடனே 1954 பார்த்திங்கன்னா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ பார்த்திங்கன்னா வெங்கட்ராமன் வந்து தொழில் அமைச்சராக இருந்தார். சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க வந்து கல்வி அமைச்சராக இருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1957 1962 வந்துட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1962 தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானோடனே 1963 பார்த்திங்க அப்படின்னா இடையில பார்த்திங்கன்னா 62 என்னங்க சீனப்போர் நடந்ததுங்க. சீனப்போர் நடந்தப்போ பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்துடோண்டு காங்கிரஸ் கட்சி பார்த்திங்கன்னா சரிவை அப்படியே சரிஞ்சிட்டு வர்றதுனால அவர் வந்து 1963 காமராசர் திட்டம் அப்படிங்கிற ஒன்று இது வந்து அமல்படுத்துகிறாரு. அது என்ன திட்டம் அப்படின்னா மூத்த தலைவர்லாம் வந்துட்டு கட்சி பணிக்காக பதவி விலகணும் அப்படிங்கிறது அதனோட திட்டம். அது வந்து காமராசர் திட்டம்னு சொல்கிறாங்க. அந்த திட்டத்தின் கீழே வந்து அவர் பதவி விலகிறாருங்க. ஓகேங்களா. 1963 அதாவது பதவி விலக அந்த ஆண்டே பார்த்திங்கன்னா இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1967 பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு விருதுநகர் தொகுதியில் திமுக வேட்பாளர் சீனிவாசம் அவங்கள்ட்ட வந்துட்டு தோற்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1968 71 பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆகிறாருங்க. 1969 பார்த்திங்கன்னா காங்கிரஸ் பிளவுபட்ட போது அமைப்பு காங்கிரஸை தொடங்குறாரு. ஓகேங்களா. தென் 1971 பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு தாமிரபத்திர விருது வந்துட்டு வழங்கப்படுது. எப்போங்க 1971 தாமிரபத்திர விருது வழங்கப்படுறாங்க. அப்புறம் 2/10 அதாவது காந்தி பிறந்த நாள் அன்றே இவர் இறந்துருக்கிறாரு. 1975 அதில் வந்து இயற்கை எழுதியிருக்கிறாருங்க. ஓகேங்களா. இவருக்கு நம்ம செஞ்ச சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம புக்கில் பார்த்தோம், இருந்தாலும் சொல்லிடுறேன். 1976 பார்த்திங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டு பாரத ரத்னா அப்படிங்கிற விருது வந்துட்டு எப்போ கொடுத்துருக்காங்க 1976ங்க. அதாவது அடிப்படை கடமைகள் வந்துட்டு அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்ட அதே ஆண்டில் பார்த்திங்கன்னா இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்குது. இவரோட பிறந்தநாளான ஜூலை 15 பார்த்திங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுறாங்க. ஓகேங்களா. தென் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. தென் சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் பார்த்திங்கன்னா அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக வந்துட்டு மாற்றப்பட்டன. தென் மெரினா கடற்கரையில் இவருக்கு சிலை நிறுவப்பட்டிருக்குது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராசருக்கு 2/10/2000 மணிமண்டபம் வந்துட்டு அமைக்கப்பட்டிருக்குதுங்க. ஓகேங்களா. மணிமண்டபம் அமைக்கப்பட்டிருக்குது. இவருக்கு என்ன சிறப்பு பெயர் அப்படின்னா உழைப்பால் உழைந்த உத்தமர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பெரியாருங்க. அதனால தான் பிராக்கெட்டில் போட்டிருக்குறேங்க. பெருந்தலைவர், தலைவர்களை உருவாக்குபவர், பச்சை தமிழன் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா பெரியார் இவரை பாராட்டிக்கிறாருங்க. ஓகேங்களா. இவர் என்னென்ன சாதனை செஞ்சுருக்காங்க? 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவியில் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அந்த பணியில் வந்துட்டு அவர் என்னென்ன சாதனை செஞ்சுருக்காருன்னா அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. 11ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி, கட்டாய இலவச கல்வி அப்படிங்கிறது வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க 14,000 பள்ளிக்கூடங்களை வந்து திறந்திருக்கிறாருங்க. தெருதோறும் ஆரம்பப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே இவரின் கல்வி நோக்கமாக இருந்திருக்குதுங்க. தெருதோறும் ஆரம்பப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே இவரின் கல்வி நோக்கம். தென் பள்ளி வேலை நாட்களை வந்துட்டு 180 200 வந்துட்டு உயர்த்திக்கிறாருங்க. ஓகேங்களா. 180 200 வந்துட்டு உயர்த்திக்கிறாரு. பல பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தி அடிப்படை பொருளும் கருவியும் வந்து பெறறதுக்கு வந்து பல சீரமைப்பு மாநாடு நடத்தியிருக்கிறாருங்க. 2 ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 133 மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. அதாவது எப்படி நாம் 133ங்கிறது வந்துட்டு திருக்குறள் இயல், அதாவது அதிகாரம் பார்த்திங்கன்னா 133ங்களே, அது நான் அமைச்சுக்கங்க. 1956 இதில் தாங்க மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட ஆண்டுங்க. அந்த ஆண்டில் தான் மதிய உணவு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாருங்க. ஆசிரியருக்கு ஓய்வூதிய திட்டம் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. மும்மொழி கொள்கை வந்து இவருக்கு அது கொண்டு வந்திருக்கிறாரு. மும்மொழி கொள்கை அப்படின்னா வந்து என்னென்னா ஆங்கிலம், ஹிந்தி அல்லது நவீன மொழிகளில் ஒரு மொழி, இந்த 3ல் ஏதோ ஒரு மொழி எடுத்துகிட்டு படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. அது வந்து இவருக்கு பிரச்சனையாக இருந்திருக்குது. அந்த பீரியடில் வந்துட்டு அறிஞர் அண்ணா வந்துட்டு முதலமைச்சராக இருந்தவர் இதை வந்து ஏற்கவே இல்லை.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 22,000 கிராமங்களுக்கு வந்துட்டு மின் இணைப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. தென் இவர் காலத்தில் பார்த்திங்கன்னா பரப்பிக்குளம் ஆழியாறு நீர்ப்பாசன திட்டம், கீழ்பவானி திட்டம், மணிமுத்தாறு திட்டம், மேட்டூர் கால்வாய் விரிவாக்க திட்டம், சாத்தனூர் அணைக்கட்டு, கிருஷ்ணகிரி அணைக்கட்டு ஆகிய திட்டங்களை வந்து நிறைவேற்றியிருக்கிறாரு. தென் நில உச்சவரம்பு சட்டம் வந்துட்டு இவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. தென் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி தொழிற்சாலை, நெய்வேலி அனல் மின் தொழிற்சாலை, சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை, உதகை இந்துஸ்தான் ஃபோட்டோ ஃபிலிம் தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, சோடா உப்பு தொழிற்சாலை, சிமெண்ட் ஆலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, இதெல்லாம் வந்து இவர் ஆட்சி காலத்தில் தாங்க தொடங்கியிருக்கிறாங்க. தென் கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டையில் பார்த்திங்கன்னா பெரிய தொழிற்சாலைகளை வந்துட்டு இவர் நிறுவனார். கூட்டுறவு சங்கத்தை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கிறாருங்க. கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்திக்கிறாரு. நில உச்சவரம்பு சட்டம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த சட்டத்தில் 30 ஏக்கர் அப்படின்னு சொல்லி வரம்பை வந்துட்டு அவ்வளோதான். அதுக்கு 30 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட இருந்துட்டு உபரி நிலங்களை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்தாருங்க. இதுதான் வந்து இவரோட சாதனைங்க, மிகப்பெரிய சாதனை. இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம், இதில் வந்து ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ஒன்றாவே வருங்க. அது பார்த்திங்கன்னா இங்கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றாவே தான் வரும். இங்கே அப்புறம் தான் வரும். மேக்ஸிமம், எப்பவுமேன்னு சொல்ல முடியாது, மேக்ஸிமம் வந்துட்டு ஒன்றா தான் வரும். அந்த மாதிரி வந்துட்டு கூடவே வர்றது எழுத்துக்கள் தாங்க இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும், அதாவது வல்லின மெய் எழுத்துக்கள்ங்க, கசட தபரங்கிறதுக்கு மேலே புள்ளி வச்சா வந்துட்டு 6 வல்லின மெய் எழுத்துக்களும், 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா ஞஞன நமன அப்படிங்கிறதுக்கு மேலே புள்ளி வச்சா 6 மெல்லின எழுத்துக்களும் பார்த்திங்கன்னா அதனோட இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. எப்பவுமே பார்த்திங்கன்னா மெல்லின மெய் எழுத்து, அதாவது ஞஞன நமனாவை ஃபாலோ பண்ணி, அதாவது பின்னாடி என்ன வரும் அப்படின்னா வந்துட்டு கசட தபர அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எப்பவுமே வந்துட்டு மெல்லினத்தை தொடர்ந்து, மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வல்லின எழுத்து வரும்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அந்த ஒற்றுமையுள்ள எழுத்துக்களே வந்து இன எழுத்துங்கிறாங்க. 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் வந்து இன எழுத்துக்களாக வரும்னு சொல்கிறாங்க. சொற்களில் பார்த்தீங்க அப்படின்னா மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் இனமாகிய வல்லினம் தான் வரும்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் அப்படி தான் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் பாருங்கள், இந்த இதுலேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கச ட த ப ர. அதுக்கு முன்னாடி என்னங்க வருது, ஞ ஞ ந த ந ம ந அப்படிங்கிற வந்துட்டு மெல்லினம் வருது. ஸோ மெல்லினத்தை ஃபாலோ பண்ணி வல்லின மெய்யெழுத்துக்கள் வருது. இதுதான் வந்து இதனோட இங்கோட இன எழுத்துக்குன்னா இக்கு, இஞ்சோட இன எழுத்து இஞ்சு, இன்னோட இன எழுத்து இட்டு, இந்தோட அந்த மாதிரிங்க எல்லாம் இதனோட இன எழுத்துக்கள் இதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இடையின எழுத்துக்கள் வந்து ஒரே இனம், 6 வந்து ஒரே இனம்னு சொல்கிறாங்க. எப்படி மெய்யெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்துக்களுக்கு எப்படி இன எழுத்து வருதோ அது மாதிரி வந்துட்டு உயிரெழுத்துக்களுக்கும் இன எழுத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதனோட குறிலுக்கு வந்து அதனோட நெடிலே பார்த்தீங்கன்னா இன எழுத்தாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஊன்னு சொல்லிட்டு. அப்போ ஐக்கும் ஔ இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் வந்துட்டு இன எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னங்க சுற்றெழுத்து என்னன்னு சொல்லுவோம், ஆ இ ஊங்கிறது தான் சுற்றெழுத்துன்னு சொல்லுவோம். ஆவை விட்டுருங்க. ஐக்கு வந்துட்டு ஈ வந்துட்டு இன எழுத்தாகவும், அவுக்கு பார்த்தீங்கன்னா ஊ வந்துட்டு இன எழுத்தாகவும் வருதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. மித்ததுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதனோட குறிலுக்கு வந்து அதனோட நெடில் வருங்க. ஐக்கு பார்த்திங்கன்னா ஈயும், அவுக்கு பார்த்திங்கன்னா ஊவும் வந்துட்டு அதனோட இன எழுத்துன்னு சொல்கிறாங்க. இதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. மெய்யெழுத்து போலவே உயிரெழுத்துக்களும் இன எழுத்துக்கள் உண்டுன்னு சொல்கிறாங்க. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அதாவது ஆக்கு ஆவும், ஆக்கு ஓவும் வந்துட்டு இன எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. குறில் இல்லாத ஐங்கிறதுக்கு வந்துட்டு ஈங்கிறது இன எழுத்தாகவும், அவுக்கு பார்த்தீங்கன்னா ஊங்கிறது இன எழுத்தாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை, அதாவது சொல்ல வந்து உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வர்றதில்லை. ஆனால் அளபடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது அந்த மாதிரி ஓ வந்துட்டு ஒன்றா வரும்னு சொல்கிறாங்க. நார்மலான சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சேர்ந்து வர்றதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓதல் அப்படிங்கிறதும், தூங்கிறது என்னங்க, இத்துக்குட்டல் ஊ அப்படிங்கிறது ஊ வந்துட்டு அதனுடைய இன எழுத்துக்களாக வருது. தலிங்கிறது என்னங்க, தலிங்கிறது என்னங்க, ஈதான் வந்துட்டு ஈங்கிறது.
அதாவது இல் கூட்டல் ஈங்கிறதா வந்துட்டு ஈங்கிறது ஈயும் ஒன்றா வருது. ஸோ இந்த தாங்க இதனோட இணை எழுத்துங்கள்னு தமிழ் எழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் மட்டுமே இணை எழுத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் எழுத்துக்களில் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு இணை எழுத்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் பார்த்திங்கன்னா இது தாங்க. இது மஞ்சள் அப்படிங்கிறது இணை எழுத்து. இஞ்சங்கிறது, இந்தங்கிறது இது, இப்புங்கிறது வந்து இது. ஸோ இது தாங்க இல்லாதது. தவறான சொல்லை வற்றமிடு அப்படின்றது வந்துட்டு இதுதான். வென்றான்ங்கிறது தப்பாக எழுதியிருக்குதுங்க. தென்றல்ங்கிறது பார்த்திங்கன்னா 2 சுழி இன். இன்னு வந்துட்டு 3 சுழி இன் கிடையாதுங்க, 2 சுழி இன்னு. கண்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா 3 சுழி இன்னு. ஸோ கண்டம்ங்கிறது 3 சுழி இன்னு. நன்றிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரீ நன்றி. மண்டபம் அப்படின்னா இந்த. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க, குறள் கொடுத்துருக்காங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் எண்ணொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த நாடாக இருந்தாலோ ஊராக இருந்தாலோ கற்றவனுக்கு வந்துட்டு அவனோட நாடு போன்றதா. அப்படி இருக்கும்போது ஏன் படிக்காமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிற குறள் இது. கல்வியினோட சிறப்பு உணர்த்துறது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா பழமொழி 400லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து முன்னுரை அறையினர் எழுதிக்கிறாங்க. அது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அதாவது குறைவில்லாமல் கற்றவங்க வந்துட்டு அறிவுடையாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லையா, அவங்க போகாத நாடே கிடையாது. அந்நாடு வந்து வேற்று நாடாக தாமே ஆகும். அதாவது அந்த நாடு வேறு நாடு கிடையாது, தாமே ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் ஆற்றுனா வேண்டுவதில்லை. அதனால் கட்டுச்சோறு வந்து அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மன்னனோட கல்வி கற்றோடு சிறப்புடையவங்களா யார் சிறப்புடைய, மண்ணை விட கல்வி கற்றோடு சிறப்புடையவன்னு சொல்லி கம்பேர் பண்ணி சொன்னவங்க ஔவையாருங்க மூதுரையில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பழமொழி 400ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களையே வந்துட்டு அவங்க போகிற நாடெல்லாம் அவங்க நாடாகுது, அதனால் அவங்களுக்கு கட்டுச்சோறே தேவையில்லைன்னு சொல்லி சொன்னது வந்து பழமொழி 400ங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காமராசனோட பிறந்தநாள் என்னவா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. காமராசரோட பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க. தென் அப்துல் கலாமோட பிறந்தநாள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க. தென் விவேகானந்தர் பிறந்தநாள் பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர் தினமாக கொண்டாடுறாங்க. ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் பார்த்திங்கன்னா குழந்தைகள் தினமாக கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. என்னென்னா கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் அப்படின்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் படிக்கட்டுனா எக்ஸ்கலேட்டருங்க. தென் மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டுங்க. மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். அண்ட் குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க். குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்க். மின் நூலகம் அப்படின்னா லைப்ரரி. அண்டு மின்னூல் அப்படின்னா புக். மின் இதழ்கள் அப்படின்னா மேகசின். ஓகேங்களா. ஸோ மின் அப்படின்னா ஈன்னு போட்டுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு என்னதோ அதை எழுதிக்கங்க. அவ்வளோதாங்க.